அனைவருக்கும் வணக்கம். ஒரு படத்தை பற்றி பேசணுன்னா முதல்ல படத்தின் ப்ரொடியூசர், அப்புறம் டைரக்டர், அப்புறம் மியூசிக் டைரக்டர். ப்ரொடியூசர் பற்றி நான் பேச வேண்டாம், ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டவர் வந்து ஒன்று ராஜா சங்கர்னு ஒருத்தர். அவர் வந்து உதயநிதி நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டவர். அப்புறம் வந்து சண்முகமூர்த்தி, இவங்க 2 பேர் தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்க வந்து அவர் நடிக்கணும். முதல்ல அவர் ரொம்ப பிடிவாதமாக இல்லை, முடியாதுன்னு சொல்லும்போது அவர் வலுக்கட்டாயமாக நீங்கள் நடிக்கணும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு உந்துதலாக இருந்தது வந்து அவங்க 2 பேருக்கு தான். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து ராஜேஷ் வந்து 3 படம் தான் பண்ணியிருந்தாலும் நான் வந்து அவருடைய ஃபேன் ஆகிட்டேன். அவருடைய 2 படங்களை பார்த்து சந்தானத்தினால ராஜேஷ்னால சந்தானமான்னு ஒன்று தெரியல. இவங்க 2 பேரும் பிரிஞ்சு ஒரு படம் பண்ணும்போது அது தெரிஞ்சிடும், சந்தானத்தை பற்றியும் தெரிஞ்சிடும். கண்டிப்பாக ராஜேஷ்க்கு வந்து அந்த அந்த என்ன சொல்லுவாங்கப்பா, ஹியூமர், அந்த இது வந்து டெஃபினட்டாக நான் இருக்கு. ஏன்னா அவரை நேரில் பார்த்து பேசும்போது கூட எனக்கு அது நிறைய தெரிஞ்சுது. ஸோ ராஜேஷுக்கு மீண்டும் அடுத்த படமும் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாரிஸ் ஜெயராஜ் சொல்லவே வேண்டாம். அது எப்படின்னா, எல்லாம் ஒரு படத்தில் எப்படியும் மினிமம் ஒரு 4 பாட்டு பயங்கர ஹிட் பண்ணிடுறீங்களா சார்? சூப்பராக இருக்குது. 2 பாட்டுமே நீங்கள் வரதுக்கு முன்னாடியே கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஹிட் ஆகும் அந்த 2 பாட்டும். இன்னும் மற்ற பாட்டுகள் கேட்கல. குத்துப்பாட்டு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குன்னு சூர்யா சொல்கிறாரு. சரி, டெஃபினட்டாக பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது ஹீரோ ராஜேஷுக்கு வந்து உதய வந்து ஹீரோவை அறிமுகப்படுத்துகிற அந்த பெருமை இருக்கும்போது எனக்கு வந்து உதய நடிக்க வச்ச முதல் படத்தில் நடிக்க வச்ச பெருமை எனக்கு இருக்கு. ஆதவன்ல முதல் நான் சும்மா தலை மட்டும் காமிச்சிடறேன் சார் உங்களை மாதிரி அப்படின்னாரு. அதுக்கு ஒரு சின்ன வேஷம் சொல்லும்போது அவர் பிஸியாக இருந்தார், வேற எங்கேயோ போயிருந்தார். ஆக்சுவலாக இந்த நான் ஆதவனில் அந்த கிளைமேக்ஸ் சீனே முதல்ல இல்லை படத்தில். அதாவது சூர்யா அந்த இதில் விழுந்து அந்த தண்ணியில் விழுந்தோன்னா டார்க் ஆனதுக்கப்புறம் அப்படியே படத்தை முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம், சூர்யாவோட அபிப்பிராயம். பட் ப்ரொடியூசர் சைடில் தான் இல்லை அது மாதிரிலாம் முடிக்கக்கூடாது, இது வந்து சூர்யானுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து ஒரு ஹாப்பியான ஒரு இன்சிடென்ட் வேணும்னு சொல்லி, ஒரு சீன் வேணும்னு சொல்லி அப்போ கிரியேட் பண்ணி அன்றைக்கி காலம்புரை உட்காந்து டைலாக் எழுதிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் எங்கேயோ இருக்கார், சினிமாலேயும் எங்கேயோ இருக்கார். முன்ன நாளைக்கு ஒரு சீன் இருக்கு, அதை நெருங்கிற வாப்பான்னு அடித்து பிடிச்சி வர வச்சு. ஆனால் அதில் என்ன ஒரு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது கூட நல்லா தெரிஞ்சிச்சு. அவர் என்ன டைலாக்ன்றது முன்னாடியே கேட்டுக்கிட்டு அந்த மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அது இது பண்ணிக்கிட்டு அதில் ரொம்ப ஆர்வமாக அந்த அதுதான் வேணும். அது வந்து இப்போ மட்டும் இல்லை, எத்தனை படம் பண்ணாலும் அது இருக்கணும். நம்ம அடுத்தது என்ன, நாளைக்கு என்னன்னு இன்னைக்கு கூட ரஜினி சார் கேட்பார். ஒரு ஷூட்டிங் போது நாளைக்கு என்ன ப்ரோக்ராம், நாளைக்கு டிஸ்கஷன்னா கூட இன்ன வரைக்கும் கேட்பார். அதுவும் கமல் சார் அப்படிதான். ஸோ எவ்வளோ வளர்ந்தாலும் அந்த கற்றுக்கணும், அடுத்தது என்ன, அதை நம்ம எப்படி இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருந்ததுன்னா டெஃபினட்டாக முன்னுக்கு வந்துடுவாங்க. ஆனால் நீ இவ்வளோ முதல் படத்துலேயே யாரோ சொன்ன மாதிரி 3 படி எழுதுன்னு நான் நினைக்கவே இல்லை. நல்லா இருக்குது. டைலாக் டெலிவரியெல்லாம் நல்லா. ராஜேஷ் வந்து நிறைய உங்ககிட்ட நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அப்புறம் நிறைய அம்சங்கள் இருந்ததாக பேரரசு சொன்னார். கண்டிப்பாக அம்சமான ஒரு ஹீரோயின் இருக்காங்க, மிகவும் அம்சமாக இருந்தது. ஸோ வெற்றிக்கு உரிய நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய வெற்றி அடையணும். முக்கியமாக அந்த பிஆர்ஓ நிக்கில், அவர் எப்படி தான் இவ்வளோ சீக்கிரமாக ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாருன்னு தெரியல. ஒரு ஃபங்க்ஷனில் அப்படிங்கிறதுக்குள்ளே வேறு கலரில் வராரு. அவருடைய பத்திரிகையாளர்களுடைய ஆதரவு த்ரூ நிக்கில் முருகன் அவர் எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வணங்குகிற தெய்வத்தை வேண்டி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து உதய் சார் வந்து ப்ரொடியூசராகவும் நடிகராகவும் ஜெயிக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். செகண்ட் வந்து ராஜேஷ் சார் வந்து இது வந்து ஹேட்ரிக் படமாக அமையணும்னு வாழ்த்துக்கிறேன். தென் ஹாரிஸ் சாரோட சாங்ஸு வந்து கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது.
பர்டிகுலர் அந்த குத்து சாங் ரொம்ப நல்லா இருந்தது. தொடர்ந்து நீங்கள் குத்து சாங் போடணும்னு கேட்டுக்கிறேன். தென் ஹோல் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நிச்சயமாக வெற்றி அடையும் அப்படின்ட்டு 2 சாங்லையும் தெரிஞ்சது. பர்டிகுலர் கேமராமேன் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. லொக்கேஷன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. தென் தினேஷோட மூமெண்ட்ஸ் வந்து பர்டிகுலராக ஒரு டெபியூட்டன்ட் ஆக்டருக்கு எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக இருந்தது. தென் ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சது, இந்த படம் வந்து ராஜேஷ் சாருக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உதய் சார் வந்து நேச்சுரலாக எப்படி இருப்பாரோ அதே மாதிரியே படத்தில் யூஸ் பண்ணியிருக்கான்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. ஸோ எல்லாமே ஒரு வரையறைக்குள்ளே இருக்குது. அதனால் நிச்சயம் வெற்றியோடு நம்புகிறேன். ஹோல் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். பாஸ்கரன் படத்தில் வந்து நண்பேண்டான்ற டைலாக் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சோ அதே மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கேட்குறவன் கேன என்ன கேரம் போர்டை கண்டுபிடிச்சது KS ரவிக்குமார் சார் டைலாக் தட்டிலாம் ரீச் ஆகும். நான் பார்த்துட்டே இருந்தேன். உதய் சார் அப்படி சிரிக்கிறார், அவர் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், இவரை மாட்டி விட்டுட்டோன்ற ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு ரீச் ஆச்சு. ராஜேஷோட ஸ்ட்ரென்த்தே வந்து டைலாக் தான். நான் சொன்னேன், எதுக்கு சார் உங்கள் படத்துக்கு போய் ஆர்ஜே ஜெயராஜ் சார் மியூசிக்லாம், உங்கள் வசனம் நல்லா இருக்குன்னு. ஆனால் உண்மையிலே பார்த்தா ராஜேஷ் சாருக்கு பெரிய லக்கு. அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக அந்த சாங்ஸில் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்புறம் பாலசுப்ரமணியன் சார் கேமராமேன். உதய் சார் வந்து ஒரு முதல் படம் மாதிரியே இல்லை, அதாவது ஒரு 25வது படம் நடித்த மாதிரி இருந்தது. சும்மா ஏதோ சபை நாகத்துக்காக சொன்னதில்லை, ரியலாகவே ஒரு டைரக்டராக ஒரு ஹீரோவோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ரொம்ப கவனிப்பாக பார்ப்போம். எப்படி பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபியர் இருக்கா, ஏதாவது இடத்துல சின்ன தவறு இருந்தால் கூட எங்களுக்கு தெரிஞ்சிடும். நிச்சயமாக பார்த்தேன் சார். சாங்ஸு, டைலாக் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ரியலி சொல்கிறேன், இந்த டீம் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. கிளம்பி வரும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லலாம் அப்படின்னு வந்து எல்லாருமே மேடையில் தான் சொன்னாங்க. என்னென்னா எல்லா ஆக்டர்ஸ்க்கும் வந்து கல்வியை ஒரு டைரக்டரோட நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டைரக்டரும் ஆக்டரும் சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும். தட் இஸ் இது ராஜேஷ்க்கும் சந்தானத்துக்கும் அது வந்து அவ்வளோ நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் சந்தானம் வந்து ராஜேஷோட ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு படமும் முடியும் போது அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காரு. இந்த படத்துல அடுத்த ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு போவார்ன்ற மாதிரி இருக்குது எல்லாத்தையும் பார்க்கும்போது. அண்ட் உதய்க்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் படம். ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஹாரிஸ் மியூசிக் எப்போவுமே வந்து நமக்கு ஸ்வீட்டாக இருக்கும், நல்ல மெலடிஸ் இருக்கும். இந்த ஃபில்மையும் வந்து அதே மாதிரி இருக்கும். அண்ட் தட் ஆல்வேஸ் என்ஷூர்ஸ் அ குட் ஓப்பனிங் ஃபார் த ஃபில்ம். அதே மாதிரி இந்த படத்துக்கும் நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஐ விஷ் த டீம் வெரி வெல் அண்ட் ஐ ஹோப் த ஃபில்ம் டாஸ் வெல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ரவிக்குமார் சார் தான் வந்து ஃபஸ்ட்டு நடிக்க வச்சார். பட் நான் தான் ஆக்சுவலாக அவர் ஹீரோவை பண்ண முதல்ல அரிதாரம் பண்ணி நான் தான் ஃபோட்டோஷூட் பண்ணேன். ஆக்சுவலாக அவருக்கு எழுதின கதை வந்து யுத்தம் செய். ஸோ இன்டர்வெல்ல வந்து உதய் சண்டை போட்டு அவ்வளோ கிளாப்ஸோட வெளியே வந்திருக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஃபோட்டோஷூட் நான் தான் எடுத்தேன். ஒரு 2 hours போட்டு உயிர் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக உதய் ரொம்ப சீக்கிரமாக அந்த மாதிரி இன்னொரு படம் உதய்க்கு பண்ணாலும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய குடும்பத்துலேருந்து வந்தவர், இவ்வளோ டவுன் டு எர்த்தா ஒரு மனிதரை நான் வந்து தமிழ் சினிமாவில் நான் பார்த்ததில்ல. ப்ளீஸ் கிவ் மீ பிக் ஹேண்ட்ஸ் ஃபார் தட். ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப அழகான பழகுவதற்கு ரொம்ப அழகான ஒரு எளிமையான மனிதர். ஆக்சுவலி ரொம்ப ஒரு 25 வருஷம் பழகின ரொம்ப ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவார். ஆக்சுவலாக வந்து வெரி வெரி டவுன் டு எர்த். வெரி ப்ரவுட் டு சே ஆன் திஸ் ஸ்டேஜ் தட் ஐம் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆல் த்ரூ மை லைஃப். அப்புறம் அவங்க மனைவியார் வந்து என்னுடைய தங்கை. அவங்க ஃபஸ்ட்டு குறும்படத்தை நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஸோ அவங்க கேட்பாங்க, சார் வந்து உதய் நடிக்கிற என்ன சார்? நான் சொன்னேன், எல்லாரும் நடிக்கலாமா, நான் கூட நடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக எல்லாரும் நடிக்கலாமா ஆக்சுவலாக. ஸோ எனிபடி கேன் ஆக்ட். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நான் வந்து வெட்டிட்டு கேட்க போகிறேன், எப்போ அது என் படத்தில் நடிக்கிற வெட்டின்னு கேட்க போகிறேன். ஆக்சுவலாக அப்புறம் வந்து அவருடைய சாய்ஸ் வந்து ஒருவேளை என் படம் பண்ணாமல் இருந்தால் நல்லது தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நான் கொஞ்சம் இன்டென்ஸாக பண்ணுற டைரக்டர். ஸோ வந்து ரைட் சாய்ஸ் வந்து ராஜேஷ் வந்து ரைட் பக்கர். அவன் பயங்கரமான ஸ்கிரிப்ட் ரைட்டர். நாங்களாம் ஒரு 6 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வெற்றியெல்லாம் உயிரை எடுத்துட்டு நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். அவன் ராஸ்கல் ரொம்ப சூப்பராக அழகாக 1 மாதம் உட்காந்து ஒரு ஐடியாலே ஸ்கிரிப்ட் பண்ணிடுவான். எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். படம் பார்க்க துருவிட்டு கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு பொறாமையாக இருக்கும், அடா பாவி இது எப்படா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிச்சயமாக அதை ரீட்டைன் பண்ணியிருப்பான் அந்த படத்தில். அது வெரி 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 பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லுவாங்க அதை வந்து ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டாரு, ஃபீல் குட் மூவியில். ரொம்ப கஷ்டம் வந்து அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தான். ஒவ்வொரு சீனும் டு ஹோல்ட் த அட்டென்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ் இஸ் நாட் ஸோ சிம்பிள். இட்ஸ் வெரி வெரி டஃப். ஆக்சுவலி இந்த படத்தில் நிச்சயமாக பண்ணியிருக்கேன். ஆனால் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஐ திங்க் யூ மஸ்ட் ஹவ் டன் தட். ஆக்சுவலி
எனக்கு இன்னும் ராஜேஷ் வந்து இன்னும் சின்சியராக பெரிய படங்கள் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் ஆக்சுவலாக வந்து இது மேடையில். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பெரிய ஃபோர்ட்டேன்னு யார் சொல்லலான்னு கேட்டால் வந்து சந்தானம் எல்லாரையும் காலி பண்ணிடுவார். என்ன அடுத்து பேச போகிறேன்னே தெரியல ஃபஸ்ட் ஆக்சுவலாக. அவர் டயலாக் என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்தவொடனே ரஜினி கமல் மாதிரி அவர் கிளாப் வருது எப்படின்னே தெரியலங்க ஆக்சுவலாக. உள்ளே வந்தவொடனே பயங்கர கிளாப், ஹீரோ கிளாப் பண்ணுறோம் அவருக்கு கிளாப் கிடைக்குது. அப்புறம் அடுத்த வார்த்தை என்னன்னு தெரியல. தட்ஸ் வாட் த ரைட் ஹியூமர் அண்ட் காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூ கேனாட் அன்பிரடிக்டபிலிட்டி தான். அடுத்த வார்த்தை என்னன்னு தெரியாது. ஸோ தட் இஸ் இஸ் ஃபோர்ட் அண்ட் இஸ் ஆக்சுவலி ஃபென்டாபுலஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து பாலு கேமராமேன் சொல்லவே தேவையில்லை. சாதாரணமாகவே எல்லாருமே அழகாக காட்டுவார். இந்த படத்தில் நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஐ திங்க் ஈ மஸ்ட் ஹவ் டன் இஸ் பெஸ்ட். அதுக்கப்புறம் தெரியல யார் யார் பண்ணுறாங்கன்னா ஹாரிஸ் இருக்கார், அது சொல்லவே தேவையில்லை. எல்லா படமும் அழகாக தான் இருக்கார். இட் இஸ் ஆக்சுவலி எவால்விங் எவ்ரிடே. அவருடைய எவ்வளோ டியூன்ஸும் ஐ திங்க் கிட்டத்தட்ட எல்லா டியூன்ஸும் கிட்டத்தட்ட லல்லபி மாதிரி ஆச்சு. இன்றைக்கி வந்து குழந்தைங்கள்லாம் தூங்குறது கேட்டு தூங்குறது. ஒரு காலத்தில் இளையராஜா இருந்துச்சு, இப்போ வந்து ஹாரிஸ் பாட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஷுவர் வின்னர். அதனால் வந்து வாழ்த்தெல்லாம் தேவையில்லை ஆக்சுவலாக. இட்ஸ் கோயிங் டு பி அ ஷுவர் வின்னர். Thank you so much. Thank you so much for the opportunity to give this. Thank you so much.